அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போது தோடுடை செவியன் அப்படின்னு ஒரு அரிய தகவலை, அதாவது இறைவனிடத்தில் விஞ்ஞானம் அப்பொழுதே இருந்தது என்பதற்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகின்ற பல விஷயங்களிலே இன்றும் இறைவன் தோடிலே தன் காதிலே அணிந்திருக்கிற தோட்டின் மூலமாக பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நாம் எப்படி இந்த காது கருவிகளை வைத்து பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோமோ, அதுபோல இறைவன் தோடுடை செவியனாக பாடலை கேட்டுக்கொண்டு இருப்பவராக நம்முடைய இறைவன் நம்மிடையே காட்சி தருகிறார். இறைவனின் லீலையாக ஒரு சில தகவல்களை நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கின்றோம். திருஞான சம்பந்த பெருமான் முதலாக தேவாரத்திலே முதலாவதாக பாடிய பாடல் தோடுடை செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி காடுடை சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்ந்த கல்வன் ஏடுடை மலரடியான் உனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடை பிரம்மாபுரம் மேவிய பெண்ணான் இவனன்றோ அப்படின்னு தான் பாடுறாரு குழந்தையாக இருக்கின்ற பொழுது திருஞான சம்பந்தர். அது தோடுடை செவியன் அப்படின்னு ஏன் பாடினார் அப்படின்னு பார்த்தா, அதைத்தான் ஒரு சிறு கதையாக நாம் பார்க்க இருக்கின்றோம். கம்பளதரன், அஸ்வதரன் என்று இரண்டு கந்தர்வர்கள் இருந்தார்கள். கந்தர்வர்கள்லாம் யார்? இவர்கள் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். இவர்கள் பாடல், நடனம், இசையிலே சிறந்தவர்கள். யாழ் எனும் இசைக்கருவியை மீட்டுபோவதில் வல்லவர்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் பாடல் பாடுவதிலே நடனம் ஆடுவதிலும் வல்லவர்களாக இருந்தார்கள். தேவ சபையிலே பாடல்களை பாடி நடனங்களை ஆடி தேவர்களையும் இறைவர்களையும் மகிழ்விப்பவர்களாக கந்தர்வர்கள் கந்தர்வ புராணத்திலே அறியப்படுகிறார். இதில் இந்திரசேனன் அப்படிங்கிறவர் முக்கியமானவர். யாழ் எனும் இசைக்கருவிகளையும் மிருதங்கம் போன்ற இசைகளையும் மிகச்சிறப்பாக வாசிக்கக்கூடியவர்கள். இவர்கள் இந்து மதத்திலும் ஜைன மதத்திலும் பௌத்த மதத்திலும் அறியப்படுகிறார்கள். இந்த அஸ்வதரன், கம்பளதரன் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஆசை. சிவனிடம் தவம் இருந்து வரங்களை கேட்பதற்காக தவம் இருந்தார்கள். இறைவனும் மனமகிழ்ந்து அஸ்வதரன் கம்பளதரன் என்ற அந்த கந்தர்வர்களிடம் சென்று, பக்தர்களே, உங்களுடைய பக்தியை மெச்சினோம், நீங்கள் தவம் இருக்கும் காரணம் என்ன என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள், இறைவா, நாங்கள் பாட வேண்டும், அதை நீங்கள் எந்நேரமும் கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை என்றார்கள். அப்பொழுது இறைவன், நான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனும் 5 தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றேன். இதிலே பாடலை கேட்பதற்கு எனக்கு இங்கே நேரம் என்று கூறினார். ஆனாலும் அவர்கள், இல்லை, நாங்கள் கண்டிப்பாக பாட வேண்டும், அதை நீங்கள் கேட்க வேண்டும், இதுதான் நாங்கள் தவம் இருந்ததின் காரணம் என்று அவர்கள் கூற, செய்வதறியாது நின்ற இறைவன் சிந்தித்தார். என்ன செய்யலாம்? அதாவது இவங்க தவம் இருந்து வரம் கேட்குறாங்க, வரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இறைவன். கொடுக்கவும் முடிந்தாலும் நம்முடைய தொழில் தடைபடும் என்பதிலே இவர் கவனமாக இருந்தார்.
ஆமாம், நம்ம பாட்டு கேட்டுட்டோம்னா தொழில் தடைபடும் இல்லையா? அது உண்மைதானே. ஆக இறைவன் மிகப்பெரியவர் அல்லவா? அவர் என்ன செய்தார், அந்த கம்பளதரனையும் அஸ்வதரனையும் இரண்டு தோடுகளாக மாற்றி தன் காதிலே அணிந்து கொண்டார். அவர்கள், நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள், எப்பொழுதும் நான் எனது செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றேன், தடைபடாமல் எனது செயல்கள் தடைபடாமல் செய்கிறேன் என்று இறைவன் அவர்களை, அதான் அஸ்வதரனையும் கம்பளதரன் என்ற அந்த கந்தர்வர்களை தோடுகளாக்கி தன் காதிலே அணிந்து கொண்டார். ஆகவேதான் அவர் தோடுடை செவியன் என்று அழைக்கப்பட்டார். ஞானசம்பந்தரும் இதைத்தான் தன் பாடலிலே முதல் வார்த்தையாக வரும்படியாக அந்த பாடலை இயற்றினார். அப்படி அந்த இறைவன் தோடுகளை இப்பயும் நம்ம பெரியவங்க பார்த்திங்கன்னா பாவிலி, கம்மல், கடுக்கன் போன்றவற்றை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இறைவனின் இதுபோன்ற லீலைகள் மூலமாகத்தான் நாமும் அதை பின்பற்றி நடந்து வருகின்றோம். அப்படியானால் நாம் இன்று இசை கேட்கும் காது கருவிகளுக்கு முன்னோடியாக இறைவன்தான் முதலிலே பாட்டு கேட்கும் இசை கேட்கும் கருவியை அணிந்தார் என்பது என்னுடைய கருத்து. நேயர்களே, உங்கள் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள். இது உன்னதமான செய்தி அல்லவா? உயர்வான செய்தி அல்லவா? விஞ்ஞானபூர்வமான செய்தி அல்லவா? ஆகவே இதை நம் குழந்தைகளுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் இதை எடுத்து கூறுங்கள். நம்முடைய இறைவனின் பெருமையை உலகெல்லாம் பறைசாற்ற இதுபோன்ற தகவல்களை, அரிய தகவல்களை, பொக்கிஷமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய தகவல்களை தொடர்ந்து மீசை அண்ணாச்சி சேனலில் நாம் தந்து கொண்டிருப்போம். இதை நீங்கள் கேட்டும் பார்த்தும் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தும் மகிழுங்கள். நம்முடைய மீசை அண்ணாச்சி சேனலில் இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து வெளிவர லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாயா என்று கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள். உங்களை தேடி இறைவனின் அருள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடிகொள்ளும். ஆகவே ஓம் நமச்சிவாயா என்று தவறாமல் பதிவு செய்து இறைவனின் அருளை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாயா.